நாராயணர் தான் ஹரி, ஹரியான எம்பெருமான் தான் வைத்தியர். வைத்தியர் மருந்து கொடுக்கணுமே. இப்ப இருக்கிற வைத்தியர்கள் எல்லாம் என்னைக்குமே வைத்தியர்கள் நிறைய மருந்து கொடுப்பார்கள். நமக்கு வர்ற வியாதியின் நிறைய, மருந்துகளும் நிறைய, வைத்தியர்களும் நிறைய, உடம்புல இருக்கிற அங்கங்களும் நிறைய, எதுவுமே ஒண்ணு இல்லை. ஒரு தரம் போனா இந்த மருந்து கொடுத்து பாப்பா, இது வேலை செய்யலைன்னா அடுத்த தரம் போறச்சே அடுத்த மருந்து கொடுப்பா, அதுவும் வேலை செய்யலைன்னா அடுத்த தரம் போறச்சே மூணாவது மருந்து கொடுப்பா. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற வியாதி ஒரே வியாதி, நோயாளி ஒரே நோயாளி, மருந்து ஒரே மருந்து, அதை சாப்பிட வேண்டியது ஒரே தர. இது நல்ல நோயா இருக்கே சுவாமி, அது என்ன ரொம்ப சுலபமா இருக்குமா? அது என்ன ஒரே வைத்தியர் தாங்கிறீர், ஒரே மருந்து தாங்கிறீர், ஒரு தடவை சாப்பிட்டா போருமா? இது என்ன காயக்கல்பம் தங்க பஸ்பமாட்டா இருக்கே, இதை போல ஒண்ணு இருக்குமானால் அந்த நோயாளி சம்சாரியான நான் தான். எல்லாரும் சம்சாரி, நீங்களும் சம்சாரி, நீங்க சம்சாரி, நீங்க சம்சாரி, சம்சாரிகளான நாம தான் நோயாளிகள். இது ஒருத்தர்னே சொல்லலாமே. ஏன்னா இங்க நோய் வெவ்வேறு இல்லை, ஒரே நோய், சம்சாரம்ங்கிற நோய். நாம சம்சாரத்துல வாழும்போது நோய்க்குத்தான் மருத்துவர் இடத்துல போவோம். சம்சாரத்துல பிறந்ததே நோயின்னு எங்க போவோம்? இங்க எப்ப பிறவி எடுத்திருக்கோமோ அந்த பிறவியே தான் நோய், சம்சாரமே தான் நோய். நோயாளி நான் தான் நோயாளி, நீங்க தான் நோயாளி. இதுக்கு யார் ஒரே வைத்தியர்? வைத்தியோ நாராயணோ ஹரி, ஹரியான் எம்பெருமான் நாராயணன் தான் வைத்தியர். அவர் என்ன எனக்கு மருந்து கொடுப்பார்னால் அவர் திருவடிகளே தான் மருந்து. இதுக்கு வேற எந்த மருந்து என்னிடத்தில் இல்லை. அந்த திருவடிகள்ல இருந்து பெருகி வருகிற கங்கை மருந்துன்னு சொல்றார். ஔஷதம் ஜான்கவி தோயம்னால் கங்கை ஆற்றுக்கே பெருமை என்ன? திருவிக்கிரம பெருமான் உலகத்தை எல்லாம் தாவி அளந்தார். அவருடைய திருவடி கட்ட விரல்லேருந்து தான் கங்கை ஆறு பெருகித்து. அவர் திருவடிதான் மருந்துன்னு சொன்னா என்ன, அதுல இருந்து ஓடி வருகிற கங்கை மருந்துன்னு சொன்னா என்ன? ஔஷதம் ஜான்கவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி.